ஹாய். உங்கள் குழந்தை ரொம்ப கண்ட்ரோலே இல்லாமல் அழுதுட்டு இருக்காங்களா? அதுக்கு என்னென்ன ரீசன்ஸ், என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங், உங்கள் குழந்தை பசினால் அழுகுறாங்களான்றதை பார்க்கணும். நீங்கள் கடைசியாக ஃபீட் பண்ணி ரொம்ப நேரம் ஆகுது அப்படின்னா உங்கள் குழந்தைக்கு திருப்பி ஃபீட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். செகண்ட், உங்கள் குழந்தை படுத்துட்டு இருக்க இடத்த செக் பண்ணுங்கள். மஸ்கிட்டோ பைட், இன்செக்ட் பைட் இதனால் பாப்பா உடம்புல ரேஷஸ் மாதிரி ஏதாச்சும் இருக்கா அப்படின்றத பாருங்கள். அது மாதிரி ஏதாச்சும் இருந்தால் ஜஸ்ட் வீட்டில் இருக்க மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணாலே போதும். தேர்ட் திங், உங்கள் குழந்தை காது பிடிச்சிட்டு அழுகுறாங்க, இல்லைனா காதை தொடும் போது ரொம்ப அதிகமாக அழுகுறாங்க அப்படின்னா ரிஸ்க் ஆஃப் இயர் பெயின் ஒரு இயர் இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நாலாவதாக, உங்கள் குழந்தை ரொம்ப உடம்பு முறுக்கி முறுக்கி அழுகுறாங்க அப்படின்னா சம்டைம்ஸ் வயிறு வலி காரணமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் உங்கள் நியர்பை பீடியாட்ரிஷன் போய் பார்க்குறது நல்லது. ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸை பார்க்கலாம். உங்கள் குழந்தை வீட்டில் அழுதுட்டு இருக்க சமயத்தில் நீங்கள் குழந்தைய ஒரு காமான சைலண்டான ரூமில் ஒரு டிம் லைட்டோடு வச்சுட்டு அம்மா, ப்ரிஃபரபிளி அம்மா ஆர் அப்பா உங்கள் குழந்தைய அணைச்சா மாதிரி வச்சுக்கோங்க. உங்கள் குழந்தைய காம் டவுன் பண்ண பாருங்கள். அதுக்கப்புறம்